Good morning, friends. This is Sonam Wangchuk connecting with you from Ladakh in the Indian Himalayas. Today is the beginning of my 21st day of climate fast on water and salt. It's clear skies here and temperatures have once again dipped to -10. You can see the glass here all frozen. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். சோனம் வாங்சு ஒரு இன்வென்டர், இன்ஜினியர், ஆக்டிவிஸ்ட், ஒரு மிக பாப்புலரான எஜுகேட்டர். இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்டீர்கள்னா 2 படங்களை பாருங்கள். ஹிந்தியில் 3 Idiots, தமிழில் நண்பன். விஜய் இந்த பக்கம், ஆமீர் கான் இன்னொரு பக்கம். பாலிவுட், காலிவுட் இரண்டுமே இவருடைய பெயரை வைத்து, இவருடைய கதையை வைத்து கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்தார்கள். ஆனால் இதே நபர் உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருக்கும் போது 21 நாட்கள் வரை, சாகும் வரை போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை கூட பாலிவுடும் கண்டுகொள்ளவில்லை, காலிவுடும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் சோனம் வாங்சு 21 நாட்கள் வரை எந்த போராட்டத்தை போராடினாரோ அந்த போராட்டத்துடைய ஒரு சிறிய அம்சத்தை மட்டும் பாருங்கள். -15 டிகிரி செல்சியஸில் ஒரு நபர் தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய உரிமைக்காக, தன்னுடைய மண்ணிற்காக போராடி வந்தபோது யாருமே கண்டுகொள்ளவில்லை. இந்த நாட்டு அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை, இந்த நாட்டு ஊடகங்கள் கண்டுகொள்ளவில்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை, காரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். ஆர்டிக்கிள் 370 நீக்கிய போது இதே சோனம் வாங்சு பிரைம் மினிஸ்டர் மோடியை பாராட்டி பேசினார். எங்களுக்கும் ஒரு தனி உரிமை, எங்களுக்கான தனி சட்டங்கள் கிடைத்துவிடும், எங்களுக்கான அந்த உரிமைகள் இன்னும் ஆழமாக கிடைக்கும் என்கிற அந்த விஷயத்தை அவர் ஆழமாக பதிவிட்டார். பாய்காட் சைனா என்கிற வார்த்தை வரும்போது அப்பவும் அந்த கேம்பெயினுக்கும் இதே சோனம் வாங்சு சப்போர்ட் செய்தார், இதை அரசாங்கத்திற்காக. ஆனால் இன்னைக்கு சோனம் வாங்சு இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதற்காக போராடி வந்தார் என்று இந்த விஷயத்தை கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காக எந்த கோதி மீடியாவும் எந்த விதமான ஷோவையும் காட்டவில்லை, எந்த பத்திரிகையும் எதையுமே எடுத்துக்காட்டவில்லை. லத்தாக் ஒரு ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு வளங்களை சுரண்டக்கூடிய வேலையை கார்ப்பரேட் பார்க்க துடித்து கொண்டிருக்கிறது என்கிறதை அறிந்து சோனம் வாங்சு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரோட்டில் இறங்கி போராடி வருகிறார்கள். எங்களையும் 6th ஸ்கெட்யூல் இந்த கமிஷனில் சேர்த்து விடுங்கள், எங்களையும் ட்ரைபலாக அறிவித்து விடுங்கள். இந்த ஒரே ஒரு கோரிக்கை மட்டுமல்லாமல் இந்த மாநிலத்திற்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்காக போராட்டம் நடந்தது. ஆனால் இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய கோதி மீடியா, அரசாங்கம் எந்த அளவில் சோனம் வாங்சுடைய இந்த போராட்டத்தை நெக்லெக்ட் செய்தாரோ அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இது முதல் முறையாகவா? இது போன்ற போராட்டங்களை இந்த நாட்டு அரசாங்கம் என்றைக்குமே நெக்லெக்ட் செய்யவில்லையா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா வாய்ஸ் ஆஃப் லத்தாக் இன்னைக்கு அடக்க பார்த்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். நோ ஒன் கேர்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு லத்தாக். யாருக்குமே எந்த விதமான கவலையும் கிடையாது. சோனம் வாங்சுடைய இந்த போராட்டம், அதாவது உண்ணாவிரத போராட்டத்திற்கான முதல் கட்டம் தான் முடிவிற்கு வந்திருக்கிறது. 2வது கட்டத்தை கூடிய சீக்கிரம் தொடங்கப் போகிறார். இந்த முறை 21 நாட்கள் அல்ல, அவருடைய கடைசி மூச்சு வரை இந்த போராட்டம் தொடங்கப் போகிறது. ஆனால் கூட ஏன் இந்த நாட்டு அரசாங்கம் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை? 2011ஆம் ஆண்டு அண்ணா ஹசாரே உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பார். இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் லோக்பால் பில். ஒட்டுமொத்த மீடியா 24 மணி நேரமும் அந்த போராட்டத்தை எடுத்து காட்டினார்கள். மக்களாகிய நீங்கள், நான் அந்த போராட்டத்தை உணர்ந்து பார்த்தோம். புதுதில்லியிலிருந்து தொடங்கிய அந்த போராட்டம் தமிழ்நாடு சென்னை மரீனா பீச் வரை வந்தது. நீங்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டீர்கள். அந்த உணர்வை தூண்டியது நபர்கள் யார்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்கள், ஊடகங்கள். இன்னைக்கு அதே ஊடகம் பிளாக் அவுட் செய்துவிட்டது லத்தாக் போராட்டத்தை பற்றி. அதே உண்ணாவிரத போராட்டத்தை ஏன் இவர்கள் சைலண்ட் செய்து விட்டார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். 13வது நாள் அண்ணா ஹசாரோடைய இந்த போராட்டத்தை அப்போ இருந்த யூபி அரசாங்கம் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார்கள்.
இது போன்ற போராட்டம் இப்போ தான் நடந்ததா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. இது போன்ற எத்தனையோ போராட்டங்கள். அப்படி டெல்லியை நோக்கி நீங்கள் படையெடுத்தீர்கள்னா உங்களை முடக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டிற்கக்கூடிய புதிய இந்தியா எடுத்து வைத்து வருகிறது. இந்த நாட்டிற்கக்கூடிய அரசாங்கத்திற்கு லத்தாக்கை பற்றியும் எந்த கவலையும் அல்ல. இந்த நாட்டிற்கக்கூடிய பல்வேறு மற்ற போராட்டங்களை பற்றியும் எந்த விதமான கவலையும் அல்ல. இதே நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு போராட்டம் ஹஸ்தியோ போராட்டம். டெவலப்மெண்ட் என்கிற பேரில் எந்த கார்ப்பரேட்டுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள், அங்கே இருக்கக்கூடிய தலித்கள் போராடி வருகிறார்களோ அவர்களை தேச துரோகி என்று பட்டத்தை சூட்டி 2000 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய நிலத்தை அடானி கையில் வளங்களை சுரண்டி திருடுவதற்காக கொடுத்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். 750 நாட்களாக எந்த இடத்தில் இருந்தவர்கள் போராடி வந்தார்களோ அந்த அமைதியான இடத்தை கூட தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். நீங்கள் போராடக்கூட உங்களுக்கு இடம் கிடையாது என்று. இதே நாட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், பெண் வீராங்கனைகள், ஒலிம்பிக் வீரர்கள் எங்களுடன் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு மிருகம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கிறது என்று அவர்கள் கூறிய பின் கூட இதே பிஜேபி சார்ந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை பற்றி ஒரு எஃப்ஐஆரை கூட போடவில்லை. எஃப்ஐஆர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு பின்பு வந்தது. சாதாரணமான பெண்மணிகள் அல்ல, who won international Olympic awards. இது போன்ற இடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நிர்பயா ரேப் கேஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? அந்த தருணத்தில் ஒட்டுமொத்த இந்தியா இதே போன்று கொந்தளித்தது. அதையும் மீடியா ஹவுசஸ்கள் எடுத்துக்காட்டியது. அப்போ ஏன் லத்தாக்கை, ஹஸ்தியோ போராட்டத்தை இந்த நாட்டு மீடியா ஹவுசஸ்கள் இன்னைக்கு மறந்து விட்டார்கள்? அன்னைக்கு இருந்த மீடியா இன்னைக்கு எதற்காக வாயில் பசையை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், ஸ்டேப்லரை போட்டு கொண்டிருக்கிறார்கள்? உங்களுக்கு இந்த கேள்விகள் புரியாது. ஆனால் இதே நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பார்த்து மக்கள் கேள்விகளை கேட்டாலே அவர்கள் ஆன்டி நேஷனலாக மாறிவிடுகிறார்கள், தேச துரோகியாக மாறிவிடுகிறார்கள், சைனாவின் ஏஜென்ட்டாக மாறிவிடுகிறார்கள். லத்தாக்கில் இருக்கக்கூடிய இவர்களையும் நாளைக்கு இப்படித்தான் பட்டத்தை சூட்ட போகிறது இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு கோதி மீடியா. இதே போன்ற இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட ஆசைப்படுகிறேன். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லத்தாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒன்றாக இருந்தபோது அது ஆர்டிகல் 370க்கு பின்பு இந்த 2 இடத்தையுமே யூனியன் டெரிட்டரியாக பிரித்த போது லத்தாக்கிற்கு தனி உரிமை கிடைக்கும், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைத்தார்கள். அவர்கள் கேட்ட ஒரே ஒரு விஷயம், எங்களை ட்ரைபல் ஸ்டேட்டஸில் இணைத்து விடுங்கள் என்று. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அவர்கள் தான் கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதற்காக மறுத்தார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள். அப்படி இவர்களை ட்ரைபல் ஸ்டேட்டஸில் இணைத்து விட்டோம் என்றால் வெளியிலிருந்து யாருமே எப்படி காஷ்மீரில் போய் நீங்கள் நிலங்களை வாங்க முடியாதோ அதே போன்று இங்கேயும் நீங்கள் வாங்கியிருக்க முடியாது. இன்றைக்கி ஆர்டிகல் 370 நீக்கியவுடன் காஷ்மீரில் போய் நீங்கள் நிலங்களை வாங்கலாம், லத்தாக்கில் போய் நீங்கள் நிலங்களை வாங்கலாம், அங்கே நீங்கள் ஃபேக்ட்ரிஸ்களை அமைக்கலாம், டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய வளங்களை திருடலாம். அதனால் இந்த 6th கமிஷனை நாங்கள் மறுக்கிறோம். ஆனால் இதே விஷயத்தை பிஜேபி தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் போல்ட் லெட்டர்ஸில் எடுத்து காட்டியது. எங்களுடைய சாசனம் வந்தால் உங்களுக்கு இந்த 6th கமிஷனில் உங்களுக்கு ட்ரைபல் ஸ்டேட்டஸை நாங்கள் வாங்கி கொடுப்போம் என்று. ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராமிஸ் மட்டும்தான். அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் நம்பக்கூடாது என்கிற விஷயத்திற்கான ஒரு சரியான எடுத்துக்காட்டு இதுதான். அவர்கள் பேசியதை யாருமே கேட்கவில்லை. மைனிங் கம்பெனிஸ்களுக்கு எந்த லாபி, மைனிங் செய்யக்கூடிய லாபிகள் இது போன்ற இடங்களை தேடி வருகிறார்களோ அனைத்து விஷயத்தையுமே கோதி மீடியா, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களுக்கான வழிகளை தேடி கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. குளோபல் வார்மிங் என்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், ஃப்ளட் என்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அனைத்துமே டெவலப்மெண்ட் என்கிற பெயரில், அன்ரெஸ்ட்ரிக்டட் டூரிசம் என்கிற பெயரில் இது போன்ற அழகான இடங்களை அளிக்கும் போது யாருமே ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. இதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபி அரசாங்கம் அனைத்துமே இதை தெரிஞ்சு கொண்டு தான் இந்த வேலையை பார்த்தது. 2019 ஆண்டு பார்லிமெண்ட் தேர்தலும் போது, 2020 ஆண்டு ஹில் கவுன்சில் எலெக்ஷனும் போது பிஜேபி கொடுத்த வாக்குறுதி 6th ஸ்கெட்யூலில் நாங்கள் உங்களை இணைத்து விடுவோம் என்று. அதையும் நம்பி லத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு ஓட்டு போட்டார்கள். பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய சாசனத்திலும் அமர்ந்தது. சாசனத்தில் அமர்ந்ததற்கு பின்பு எத்தனையோ பேச்சுவார்த்தை நடத்திய பின் கூட பிஜேபி தான் கொடுத்த வாக்குறுதியிலேயே அவர்கள் நிற்கவில்லை, இவர்களை கண்டுகொள்ளவில்லை.
4 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. 2 எம்பிக்கள் இருந்தார்கள், இன்னைக்கு ஒரே ஒரு எம்பி மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடையாது. சோனம் வாங்சு ஒரு அப்பாவியான நபர். அவருக்கு அரசியலும் புரியாது, அவருக்கு சூழ்ச்சியும் புரியாது. அதனால்தான் 21 நாட்களுக்கான உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தார். அல்ல, தன்னுடைய தகப்பனாருக்கு எப்படி அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் அவருடைய உண்ணாவிரதத்தை உடைத்து கொடுத்தாரோ அதே போன்று பிரைம் மினிஸ்டர் மோடியும் வருவார், கோதி மீடியாவும் வரும், அல்ல அரசாங்கத்திலிருந்து யாரோ ஒரு நபர்கள் வருவார்கள், எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும் என்று அவர் நம்பி இருந்தார். சோனம் வாங்சுடைய தகப்பனாரான சோனம் வாங்கியால் 1986ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்திருந்தார். 1986ஆம் ஆண்டில் இருந்த அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தி அவர்கள் 16வது நாள் டெல்லியிலிருந்து லத்தாக் சென்று அவருடைய அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை முறித்து கொண்டது. இன்னைக்கு 21 நாட்கள் லத்தாக்கில் இருக்கக்கூடிய சோனம் வாங்சுடைய போராட்டம் பாஸ் எடுத்திருக்கிறது. ஆனால் இதுவரை போய் சந்திப்பதை விட்டுவிடுங்கள், மறந்து விடுங்கள். ஒரு சின்ன ட்வீட்டை கூட இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் போடவில்லை, அவருடைய யூனியன் மினிஸ்டர்கள் போடவில்லை, ஒட்டுமொத்த கோதி மீடியா இவரை பற்றி ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை, பக்தர்கள் இவருக்கான ஒரு சாதாரணமான ட்வீட்டை கூட போடவில்லை. இது இந்த நாட்டின் புதிய இந்தியாவிற்கான அடையாளம். வெல்கம் டு நியூ இந்தியா. இதைத்தானே பிரைம் மினிஸ்டர் மோடி தொடர்ந்து ஒவ்வொரு மேடையாக ஏறி பேசிக்கொண்டிருக்கிறார். இது போன்ற இந்தியாவை தானே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி எந்த அளவில் சிதைந்து கிடைக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் பாலிசிக்களை எடுத்து வைக்கிறார்கள், இந்த பாலிசி எந்த அளவில் மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்கிறதை அவர்கள் உணர்வதல்ல. உதாரணத்திற்கு 3 வேளாண் சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஃபாரஸ்ட் மைனிங் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ரிமூவிங் அட்டானமி ஆஃப் லத்தாக், லத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்களோட உரிமையை பறிப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அனைத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது எம்எஸ்பியும் உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். 15 மாதங்கள் வரை ரோட்டில் இறங்கி போராடிய விவசாயிகளுக்கு இதே பிரைம் மினிஸ்டர் கொடுத்த வாக்குறுதி என்ன, இதே பிரைம் மினிஸ்டர் கொடுத்த அந்த வாக்கு என்ன? எம்எஸ்பியை நான் உறுதியாக உங்களுக்காக நான் கொண்டு வருவேன் என்று. இன்னைக்கு 27 மாதங்கள் முடிந்து விட்டது. இன்னைக்கு வரை பிரைம் மினிஸ்டர் மோடி வாயிலிருந்து எம்எஸ்பி என்கிற அந்த வார்த்தையை கூட கேட்க முடியவில்லை. மணிப்பூர் கொளிந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, அல்ல அதை எரித்து விட்டார்களா, சாம்பலாக்கி விட்டார்களா, அதை பற்றியும் பிரைம் மினிஸ்டர் மோடி கண்டுகொள்வதல்ல. இதே பிஜேபியோட எம்பியான பிரிஜ் பூஷன் சரண் சிங் பெண் வீராங்கனைகளை தவறாக தொட்டதற்கு பின் கூட அந்த நபரை காப்பாற்றக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை பற்றியும் எந்த விதமான வார்த்தையும் கொடுக்கவில்லை. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அருண் ஜேட்லியாக இருக்கட்டும், ரவிசங்கர் பிரசாதாக இருக்கட்டும், இவர்களும் ஸ்டூடெண்ட் லீடர்கள் அல்ல. தன்னுடைய இளமை பருவத்தில் இவர்களும் இது போன்ற போராட்டங்களை வைத்துதான் இன்னைக்கு இந்த இடங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இதே போன்ற போராட்டத்தை ஒரு மாணவர் தொடங்கினால், அல்ல ஒரு காலேஜில் இது போன்ற போராட்டம் நடந்தால், நீங்கள் ஆன்டி நேஷனல் என்கிற அந்த பட்டத்தை சூட்டி இது போன்ற போராட்டங்களை முடக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் தொடர்ந்து பார்த்து வருகிறது. சிஏஏ போராட்டம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவில் 144ஐ போட்டுவிட்டார்கள். எங்கேயுமே யாருமே போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. இதே போன்ற ஒரு ஓமர் காலித் என்கிற ஒரு மாணவரை இன்னைக்கு வரை அவருக்கு பெயில் கிடைக்கவில்லை. இது போன்ற ஒரு சில நபர்களை நீங்கள் சிறையில் அடைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மிரட்டக்கூடிய வேலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு நபர் சிறையில் இருந்தால் இதே படத்தில் கூறும்படி ஆல் இஸ் வெல் என்று நீங்கள் தன்னுடைய மனதையை நீங்கள் சாந்தப்படுத்தி விட்டுவீர்கள். நாங்களும் இது போன்ற போராட்டத்தில் கலந்து கொண்டோம் என்றால் எங்களையும் இந்த நாட்டு அரசாங்கம் யூஏபிஏ போன்ற வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்துவிடும் என்று. இதே நாட்டில் இருக்கக்கூடிய 19 வயது பெண்மணி, தலித் பெண்மணி கேங்ரேப் செய்யப்பட்டு ஹாத்ரஸ் விவகாரத்தை பற்றி நான் குறிப்பாக கூறுகிறேன். அதை கவர் செய்ய போன சித்திக் கப்பன் 2.5 வருடங்கள் வரை சிறையில் இருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கிறார். அப்போது அந்த பெண்மணியுடைய சடலத்தை கூட நீங்கள் விட்டு வைக்கவில்லை. ரிப்போர்ட் செய்ய போவதற்கு முன்பே அந்த உடலை சாம்பலாக்கி விட்டது. இதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, இதை பற்றி நீங்கள் கவர் செய்ய முடியாது. யூஏபிஏ போன்ற வழக்குகளை போட்டு நீங்கள் சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள்.
நிர்பயா மூவ்மெண்ட் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகத்தில் கொண்டு வருகிறேன். நிர்பயா வழக்கில் 5 குற்றவாளிகளுக்கு இன்றைக்கி தூக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை தூக்கு தண்டனை கிடைத்தது, எத்தனை ரேப் குற்றவாளிகளை நீங்கள் வெளியே விட்டிருக்கிறீர்கள் என்கிற அந்த கதையை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் யாருக்கு தண்டனை கிடைத்தது என்கிற விஷயத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீர்கள். திஸ் இஸ் வாட் த நியூ இந்தியா அண்ட் வெல்கம் டு த நியூ இந்தியா. இதை தாண்டி நீங்கள் பாருங்கள், மணிப்பூர் மிஸ்மேனேஜ்மெண்ட்டை வைத்து தான் இன்றைக்கி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மணிப்பூரை பற்றி ஏன் யாருமே பேசுவதில்லை? அங்கே நடக்கக்கூடிய பீஸ் ப்ரொட்டஸ்டை கூட இந்த நாட்டு கோதி மீடியா எடுத்துக்காட்டுவதல்ல. 177 ட்விட்டர் அக்கவுண்ட்களை ஃபார்மர்ஸ்களுடைய சப்போர்ட்டருக்காக இறங்கிய ஆக்டிவிஸ்ட்களாக இருக்கட்டும், ப்ரொஃபஸர்களாக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்ட்களாக இருக்கட்டும், 177 அக்கவுண்ட்ஸ்களை முடக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்தது. காரணம், அவர்கள் உண்மையை பேசி கொண்டிருந்தார்கள். கோதி மீடியாவை எப்படியாவது முடக்கிவிடலாம் என்று. லீவ் ட்விட்டர் அண்ட் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளை கூட, இன்டர்நேஷ்னல் மீடியா ஹவுசஸ்கள் போடக்கூடிய வீடியோக்களை கூட இந்தியாவில் மக்கள் பார்க்காதபடி அதை டெலீட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ஹஸ்தேவ் ஃபாரஸ்ட்டை பற்றி பாருங்கள். சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காடு, அழகான காடு. அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள், பழங்குடியினர்கள் தன்னுடைய மண்ணை, தன்னுடைய காட்டை காப்பாற்றுவதற்காக போராடி வருகிறார்கள். 750 நாட்கள் வரை இந்த போராட்டம் நடந்தது. 2000 ஹெக்டேர்ஸ் பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை, 2000 ஹெக்டேர்ஸ் பரப்பளவில் இருக்கக்கூடிய நிலத்தை அடானி கம்பெனிக்கு எழுதி கொடுத்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். அந்த காட்டை காப்பாற்றுவதற்காக மக்கள் போராடுவது ஒரு பக்கம், காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பூபேஷ் பஹேலோடைய அரசாங்கம், அவரும் இதே பிஜேபி போன்று கார்ப்பரேட்டருக்கு கை கொடுத்து நின்றார்கள். அவர்களும் பிஜேபி 2 பேருமே சேர்ந்து தான் இந்த 2000 ஹெக்டேர்ஸ் பரப்பளவு நிலத்தை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் புதிய இந்தியாவுடைய உண்மையான முகம். அனைத்துமே டெல்லியிலிருந்து பார்த்து கொள்ளுவோம். இதே போராட்டம் டெல்லியில் நடந்திருந்தால், லத்தாக்கில் நடந்த போராட்டம், ஹஸ்தோய் காட்டில் நடந்த போராட்டம் டெல்லியில் நடந்திருந்தால், நொய்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோதி மீடியாவும் அவர்களுக்கு ஆக்சஸ் கிடைத்திருக்கும். அங்கே போய் அந்த வீடியோ படங்களை போட்டு காட்டியிருப்பார்கள். ஆனால் இவர்களையும் காலிஸ்தானி, தீவிரவாதி, சைனாவிலிருந்து பணத்தை வாங்கிய நபர்கள், பாகிஸ்தானிலிருந்து பணத்தை வாங்கிய நபர்கள் என்று இவர்களையும் ஆன்டி இண்டியனாக முத்திரையை குத்தியிருப்பார்கள். எச் ராஜா உங்களுக்கு ஞாபகத்தில் வருவார். கேள்வி கேட்டால் ஆன்டி இண்டியன் என்று கூறும்படி தான் இன்னைக்கு அதைத்தானே இந்த நாட்டில் இந்த அரசாங்கம் எடுத்து காட்டியிருக்கிறது. யூ வில் பி அட்டாக்டு பை ட்ரோன், பேலட் கன்ஸ், யூ வில் பி அட்டாக்டு பை எவ்ரி பாசிபிள் மீன். டெல்லி நீங்கள் போய் அமர்ந்து விட்டீர்கள்னாலே டெல்லி பார்டரிலேயே ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டர் போன்ற ஒரு காட்சியை எடுத்து வைத்து விடுவார்கள். ரப்பர் குண்டுகளை வைத்து, கண்ணீர் குண்டுகளை வைத்து, தண்ணீரை அடித்து உங்களை எதிரிகள் போன்று தாக்கியது மட்டுமல்லாமல் உங்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் போட்டு விடுவார்கள். அப்படி ஒரு மாணவர் JNU போன்ற யூனிவர்சிட்டியிலிருந்து கேள்வி கேட்டாலே போதும், யூ ஆர் ஆன்டி இண்டியன், யூ ஆர் அகேன்ஸ்ட் அவர் கண்ட்ரி என்கிற ஒரு பட்டம். விவசாயிகள் காலிஸ்தானியாக மாறிவிடுவார்கள். இன்வேடர் ஃப்ரம் மயான்மார், குக்கி கம்யூனிட்டி, மணிப்பூரில் இருக்கக்கூடிய குக்கி கம்யூனிட்டி மயான்மார். அப்படி சத்தீஸ்கர், ஒடிசா, இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் தன்னுடைய காட்டை, தன்னுடைய மலையை, தன்னுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக போராடினால் நீங்கள் நக்சலைட் என்று இந்த நாட்டு அரசாங்கம் கூறுகிறது. அப்போது எந்த விதத்தில் நீங்கள் பேச வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி சார்ந்த நபர்கள், இன்டெலெக்சுவல்ஸ், எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் நாங்கள் இது போன்ற ரிப்போர்ட்களை கொண்டு வந்தால், கேள்விகளை கேட்டால், நாங்கள் ஆந்தோலன்ஜீவியாம், ஆந்தோலன்ஜீவி என்கிற ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடித்து கொடுத்து விட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. போராடுவது போராடக்கூடிய கிருமிகள் என்று அதற்கான அர்த்தம். அப்போது போராடுவதும் கிருமி போன்று நசுக்கப்படும் என்று இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து காட்டி வருகிறது. இதே இடத்தில் ஆன்டி முஸ்லிம் என்கிற ப்ரொபகண்டாவும் நீங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாமோஃபோபிக் ப்ரொபகண்டா. ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய இஸ்லாமிக் ரைட்டிற்காக போராடினாலே போதும் அவரை பாகிஸ்தானி என்று நீங்கள் தீவிரவாதி என்று எடுத்து காட்டி விடுகிறீர்கள். அப்போது சோனம் வாங்சுவாக இருக்கட்டும், அவருடைய தகப்பனாரான சோனம் வாங்கியாலாக இருக்கட்டும், அல்ல அண்ணா ஹசாரேவாக இருக்கட்டும், விவசாய போராட்டமாக இருக்கட்டும், பெண் வீராங்கனைகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், ஹஸ்தே இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், எந்த போராட்டத்தை இந்த நாட்டு அரசாங்கம் அட்ரஸ் செய்கிறது?
அல்ல அதை நசுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. பெண் வீராங்கனைகளை AI டூலை வைத்து அவர்கள் கண்ணீர் விட்டு போகும்போது அந்த பஸ்ஸில் AI வைத்து சிரிக்கும்படி ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்தை கோதி மீடியா எடுத்தும் காட்டியது. இந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் செங்கோலை ஏந்தி கொண்டு இந்த நாட்டு மகாராஜா போன்ற நடந்து சென்றாரோ அந்த இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாட்டு பெண் வீராங்கனைகளை எந்த அளவில் தரதரவென்று இழுத்துச் சென்றார்கள் என்கிற அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் அதே இடத்தில் செல்ஃபி எடுத்துக்கொண்டிருந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை காப்பாற்றக்கூடிய வேலையை இந்த நாட்டு புதிய பார்லிமெண்ட் பார்த்தது. இந்த நாட்டுடைய டெமோக்ரஸியை நீங்கள் பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த பெண் வீராங்கனைகளை இஸ் தேஷ் கி பேட்டி என்று கூறினார், இந்த நாட்டு பெண் குழந்தைகள் என்று கூறினாரோ அந்த பெண் குழந்தைகளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கோதி மீடியா, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, ஐடி செல் அனைத்து நபர்களுமே அவர்களை டார்கெட் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார். ஹிந்து முஸ்லீம் அல்ல, கங்கனா ரனாவத் வர்சஸ் அஸ், இதைத்தானே ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டு கோதி மீடியா எடுத்து காட்டுகிறது. ராகுல் காந்தி ஹிந்துசத்திற்கு எதிரியாக இருக்கிறார் என்கிற ஒரு புதிய வதந்தியை கிளப்பி விட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அதே நேரத்தில் அண்ணா ஹசாரே, நிர்பயா, மணிப்பூர், ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட், ஹாத்ரஸ், ஹஸ்தேவ், லத்தாக், இதை பற்றி ஏன் நீங்கள் பேசுவதில்லை? இதை பற்றி ஏன் இந்த நாட்டு அரசாங்கம் எதுவுமே எடுத்து காட்டுவதில்லை? சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச், இந்த அமைப்பின் மீது எந்த விதமான ஆக்ஷன் இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்திருக்கிறது? சர்ச் செய்து பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஆப்போசிஷன் பார்ட்டிகள் கேள்வி கேட்டால் அவர்களுடைய அக்கவுண்ட்களை முடக்கி விடுங்கள். மாணவர்கள் கேள்வி கேட்டால் அவர்கள் மீது UAPA வழக்குகளை போட்டு விடுங்கள். இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுஸ் ஆர்கனைசேஷன்ஸ்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டால் ED, IT, CBI போன்ற வழக்குகளை போட்டு அவர்களை சிக்க வையுங்கள். வேடிக்கை பாருங்கள். மக்கள் எந்த அளவில் இதை உணர்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் சோனம் வாங்சு இன்னைக்கும் இந்த நாட்டு அரசாங்கத்தை நம்பி வருகிறார். மீண்டும் ஒரு முறை நான் உண்ணாவிரதத்தில் அமர்வேன் என்று கூறுகிறார். இது காந்தி பிறந்த தேசம். இங்கே இருக்கக்கூடிய உண்மையான தேசபக்தர்கள் கையில் ஆயுதங்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் அமைதி போராட்டத்தின் வழியில் தான் போவார்கள். ஆனால் காந்தியை நம்பாத நபர்கள் தான் இன்னைக்கு அந்த அரசாங்கத்தை நடத்தி வருகிறார்கள். காந்தி நாவில் அவர்களுடைய மனதில் யார் இருக்கிறார் என்று உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். பேர் ஞாபகத்தில் வந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.